சர்வதேச அளவிலான பொருளாதாரத்துல இந்தியா எப்படியாவது டாப் 3க்குள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்னு குதிரை வேகத்துல ஓடிக்கிட்டு இருந்த நிலையில திடீர்னு அந்த வேகத்துல ஒரு வேகத்தடை குறுக்க வந்திருக்கு. அதிகமா வண்டி ஓட்டாதீங்க, தேவையில்லாம பயணம் செய்யாதீங்க, தங்கம் வாங்காதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சமையல் எண்ணெயை கூட அளந்துதான் தெளிக்கணுமே தவிர அப்படியே அள்ளி ஊத்திடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட அறிவுறுத்தல்கள். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? எஸ், கொரோனா ஊரடங்கப்ப கிட்டத்தட்ட இதே மாதிரியான கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுச்சு. இப்பவும் அதே மாதிரியான அறிவுறுத்தல்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் பிரதமர் மோடியே நேரடியா இதை சொல்லியிருக்கிறது தான் கொஞ்சம் பயத்தை அதிகப்படுத்தியிருக்கு. சொல்றதோட மட்டும் நிற்காம பிரதமர் மோடியோட கான்வாய் வாகனங்கள் பாதியா குறைக்கப்படுது. மத்திய அமைச்சர்கள் சொந்த வாகனங்களை தவிர்த்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க. கவர்னர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? எல்லாம் இந்த ஈரானுடைய ஹார்முஸ் நீரிணையால வந்த வினை. உலக அரசியலானது இப்ப நம்ம சாலைகள் அப்புறம் நம்ம வீட்டு சமையலறைன்னு அன்றாட வாழ்க்கையில மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிருக்கு. பிரதமர் மோடியுடைய சிக்கன அரசியல் குறித்து ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஈரான்ல நீடிச்சிட்டு வரக்கூடிய போர் சூழலாலையும் உலகத்திலேயே முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையில ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளாலையும் இந்தியாவுக்கு இறக்குமதி நெருக்கடி உண்டாயிருக்கு. அதனால எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கிறது, அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகப்படுத்துறது, அப்புறம் இறக்குமதியை குறைக்க வேண்டிய கட்டாயத்துல இந்திய அரசாங்கம் இருக்கு. அதனால பிரதமர் மோடி மக்கள் எல்லாரையும் கோவிட் காலத்துல இருந்த மாதிரியே சில கட்டுப்பாடுகளை கடைபிடிங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு. அது எப்படி? மக்கள் மட்டும் எளிமையா இருக்கணும், ஆனா பாஜக அமைச்சர்கள்லாம் பிரம்மாண்ட கான்வாய், ஊர்வலம் அப்படின்னு ஆடம்பரம் பண்ணலாமா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா மத்திய பிரதேச மாநில பாஜக தலைவர் சௌபாக்கியா சிங் தாகூர் சுமார் 200 வாகனங்களோட ஒரு பெரிய அணிவகுப்பு நடத்தின வீடியோ வழியாகி பெரும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. விஷயம் சீரியஸ் ஆனதும் பிரதமர் மோடி தன்னோட கான்வாய் அளவை 50% அளவுக்கு குறைக்க உத்தரவிட்டதோட எலக்ட்ரிக் வாகனங்களை அதிகம் பயன்படுத்தணும் அப்படின்னு அறிவுறுத்தி ஒரு முன்மாதிரி நடவடிக்கை எடுத்தார். மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் இதே வழியில நடக்க ஆரம்பிச்சாங்க. கான்வாய்னு பார்த்தோம்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சிலருக்கு சின்ன சந்தேகம் இருக்கும். கான்வாய் அப்படிங்கிறது a group of vehicles traveling together, ஒரு சேர செல்லக்கூடிய ஊர்திகளுடைய, அதாவது வாகனங்களுடைய தொகுப்பை தான் நம்ம கான்வாய் அப்படிம்போம். குறிப்பா அரசியல் தலைவர்கள், விஐபிக்கள் அல்லது ராணுவ பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முக்கியமான தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக முன்னாடியும் பின்னாடியும், அந்த விஐபியுடைய வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்பு வாகனங்கள், எஸ்கார்ட் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் அப்புறம் போலீஸ் வாகனங்களும் சேர்ந்து போறது தான் அது. அதாவது அந்த விஐபியுடைய வாகனம் டிராஃபிக்ல சிக்காம எங்கேயுமே நிக்காம போறதுக்காக இந்த வாகனங்கள் பாதுகாப்போட போகும். இதுக்காக தான் முன்னாடி பைலட் வாகனங்கள் சைரன் ஒலிக்க விட்டுட்டே போவாங்க. பைலட் வாகனங்கள் அப்படின்னா அந்த விஐபியோட வாகன அணிவகுப்புல அந்த தலைவருடைய வாகனத்துக்கு முன்னால வழிகாட்டியா போகக்கூடிய வாகனங்களை தான் பைலட் வாகனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண ஒரு பெரிய தலைவருக்கு 10 to 15 வாகனங்கள் கூட கான்வாயில இருக்கும். இது மட்டும் இல்லாம சரக்கு கப்பல்கள் எதிரிகள் கிட்ட சிக்காம இருக்கிறதுக்கு, கடற்கொள்ளையர்கள் கிட்ட சிக்காம இருக்கிறதுக்கு ஆயுதம் ஏந்திய கப்பல்களோட கூட்டமா போறதையும் கான்வாய் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில 85% இறக்குமதி தான் செய்து. அப்ப இந்த இறக்குமதி பாதையில ஏதாச்சும் ஒரு சின்ன தடங்கல் அப்படின்னாலும் மொத்த இந்தியாவையும் பாதிக்கும். இதுல முக்கியமான இறக்குமதி பாதை எது? ஈரானுடைய ஹார்முஸ். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல போர் தொடங்கினதால ஈரான் அந்த ஹார்முஸ் நீரிணையை முடக்கிருச்சு. அதனால அந்த வழியா எண்ணெய் கப்பல்களால வர முடியல. கச்சா எண்ணெய் விலை கண்ணா பின்னான்னு ஏறி இருக்கு. இந்தியா உள்பட உலகம் முழுக்க எரிபொருள் தட்டுப்பாடு கடுமையா ஏறி இருக்கு. இன்னமும் அந்த நீரிணை தொடர் பதற்றத்திலேயே தான் இருக்கு. ட்ரம்ப்பும் இதை பத்தி கவலைப்படுற மாதிரிலாம் தெரியல. சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற நாடுகள் ஏற்கனவே சிக்கன நடவடிக்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா மட்டும் மாநில தேர்தல்கள் முடிகிற வரைக்கும் காத்திருந்த நிலையில இப்ப பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு இந்த இக்கட்டான நிலைமையை சமாளிக்க சில தியாகங்களை செய்யணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு.
பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை திரும்ப கொண்டு வாங்க, ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத தள்ளி போடுங்க, வெளிநாட்டு சுற்றுலா மற்றும் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய திருமணங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க, சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைச்சிக்கங்க, இறக்குமதி செய்யப்படக்கூடிய உரங்களை சார்ந்திருக்கிறத குறைங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு. மகாராஷ்டிரால தேவேந்திர பட்னாவிஸ் அரசு அவசர நிலை தவிர மற்ற நேரங்களில் அமைச்சர்கள் அரசு விமானங்களை பயன்படுத்த முதல்வர் கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. வெளிநாட்டு பயணங்களை ரத்து செஞ்சிருக்காங்க. டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அமைச்சர்களும் அதிகாரிகளும் குறைவான வாகனங்களை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் பலர் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்பெல்லாம் மெட்ரோ ரயில்ல பயணம் செய்ய துவங்கிட்டாங்க. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அமைச்சர்களுடைய கான்வாய் அளவை 50% குறைக்க சொல்லிட்டாரு. குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் வெறும் 3 வாகனங்களோட பயணம் செய்யறாரு. ஆளுநர் இனி மாநிலத்துக்குள்ள ஹெலிகாப்டர் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாரத்துல ஒரு நாள் சைக்கிள் அல்லது எலக்ட்ரிக் வாகனங்களை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு புது விதியையே அங்க கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து மத்திய பிரதேச முதலமைச்சரோட கான்வாயானது 13 8 வாகனங்களா குறைக்கப்பட்டிருக்கு. இனிமேல் அமைச்சர்கள் தேவையில்லாம பிரம்மாண்ட ஊர்வலங்கள்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்தியால மொத்தம் எவ்வளவு எரிபொருள் கையிருப்பு இருக்கு தெரியுமா? மொத்தம் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு இருக்கான், அதாவது 2 மாதங்களுக்கு தேவையானது. அதே மாதிரி 45 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி சமையல் எரிவாயு கையிருப்பு இருக்கு, அதாவது 1.5 மாதங்களுக்கு தேவையானது. பிரதமர் மோடி சமையல் எண்ணெய் பயன்பாட்டையும் 10% குறைக்க சொல்லியிருக்காரு. இந்தியா சமையல் எண்ணெய்க்காவும் மற்ற நாடுகளை தான் பெரிதும் நம்பியிருக்கு. 2024 2025 காலகட்டத்தில் மட்டும் இந்தியா சுமார் 1.6 கோடி டன் சமையல் எண்ணெயை இறக்குமதி செஞ்சிருக்கு. இதோட மதிப்பு சுமார் 1.61 லட்சம் கோடி ரூபாய். அரிசி, கோதுமை, சர்க்கரையை இந்தியா உள்நாட்டிலேயே போதிய அளவுக்கு உற்பத்தி செஞ்சாலும் சமையல் எண்ணெய்க்கு மட்டும் நம்ம பிற நாடுகளை எதிர்பார்க்க வேண்டிய நிலை இருக்கு. இறக்குமதி செய்யப்படக்கூடிய எண்ணெய்கள்ல பாம் ஆயில், சோயா எண்ணெய் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் இங்க அதிகம் பயன்படுத்தப்படுது. இதுல பாம் ஆயிலோட பங்கு மட்டும் 55%. இந்த எண்ணெயில பெரும்பாலும் இந்தோனேஷியா மற்றும் மலேசியால இருந்தெல்லாம் வருது. ஆக இந்த மாதிரியான சமயங்கள்ல நம்ம மாற்று வழிகளை யோசிக்க ஆரம்பிக்கணும். கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். எண்ணெயே இல்லாம போனாலும் காய்கறினாலும் சரி, இறைச்சினாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய கொழுப்பை மட்டும் வச்சு சமைச்சு சாப்பிட்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கொழுப்பு ஆபத்தானது. அளவுக்கு அதிகமா எண்ணெய், வெண்ணெய், சீஸ் அல்லது நெய் சாப்பிட்றதும் இதயத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அளவோட சாப்பிடலாம். உடம்புல ஹார்மோன்கள் மற்றும் மூளை செயல்பாட்டுக்கு நல்ல கொழுப்பு அவசியம். ஆனா அளவுக்கு மிஞ்சினா அதுவும் ஆபத்து. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சார்ந்து மரபு வாழ்வியலை பின்பற்றணும் அப்படின்னா யாரையும் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உடம்புக்கும் நல்லது. இப்ப ஊரடங்கு கிடையாது, ஆனா ஓரளவுக்கு ஊரடங்குக்கு நிகரான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுதா? கொரோனா ஊரடங்கு காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? 2020 மற்றும் 2021 போடப்பட்ட ஊரடங்கின் போது நம்மளையே அறியாமலேயே நம்ம மிகப்பெரிய அளவுல அந்நிய செலாவணியை சேமிச்சு கொடுத்துருக்கோம் நம்ம நாட்டுக்கு. அந்நிய செலாவணி அப்படின்னா ஒரு நாட்டுடைய நாணயத்தை இன்னொரு நாட்டுடைய நாணயமா மாற்றக்கூடிய செயல்முறை. உதாரணத்துக்கு நம்ம ரூபாயை டாலரா மாத்துறது. ரைட். கொரோனா ஊரடங்கு காலத்துல அனாவசியமா யாருமே பயணம் செய்யல, விமானங்கள்ல எல்லாரும் வீட்டில இருந்தே வேலை செஞ்சாங்க. இதனால எரிபொருள் பயன்பாடு பயங்கரமா குறைஞ்சது. அதனால இந்தியாவுடைய எண்ணெய் இறக்குமதி செலவும் பயங்கரமா குறைஞ்சது. 2020 ஏப்ரல்ல இருந்து ஜூலை வரையிலான காலகட்டத்தில் மட்டும் முந்தைய ஆண்டை விட 2 லட்சம் கோடி ரூபாய் குறைவா தான் இந்தியா செலவு செஞ்சிருக்கு. 2019 74.9 மில்லியன் டன் கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்ச இந்தியா 2020 ஊரடங்கப்போ 57.2 மில்லியன் டன் மட்டும்தான் இறக்குமதி செஞ்சது. இந்திய வரலாற்றிலேயே எரிபொருள் பயன்பாடு மிக கடுமையா விழுந்தது அப்போதான். பெட்ரோல் பயன்பாடு 29.9 மில்லியன் டன்ல இருந்து 27.9 மில்லியன் டன்னா குறைஞ்சது. அந்த சமயத்துல லாரிகள், தொழிற்சாலைகள், பேருந்துகள் ஓடாததால டீசல் பயன்பாடும் ரொம்ப குறைஞ்சது. 82.6 மில்லியன் டன்ல இருந்து 72.7 மில்லியன் டன்னா குறைஞ்சது. இப்படி எரிபொருள் தேவை குறையும் போது கச்சா எண்ணெய் இறக்குமதியும் குறையும், டாலர் செலவும் மிச்சமாகும். அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொரோனா காலத்துல அலுவலக பயணங்கள் நின்றதால பெட்ரோல் தேவை குறைஞ்சது. 2025-26 காலகட்டத்தில் இந்தியாவுடைய பெட்ரோல் டீசல் தேவை எவ்வளோ அப்படின்னா பெட்ரோல் தேவை 42 மில்லியன் டன், டீசல் தேவை 95 மில்லியன் டன். இதுல ஒரு 2-3% குறைஞ்சாலே கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சமாகும்.
இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது 2 விதங்கள்ல பாதிப்பு ஏற்படுது. ஒன்று ஹோட்டல், ஷாப்பிங், சுற்றுலா அப்படின்னு அங்க டாலர்களை செலவு செய்வாங்க. 2வது விமானங்கள் பறக்க அதிகப்படியான எரிபொருள் தேவைப்படுது. இதுவும் இறக்குமதி எண்ணெய் தான். கொரோனா காலத்துல வெளிநாட்டு பயணங்கள் நின்றதால விமான எரிபொருள் தேவை பாதியா குறைஞ்சது. 2019 2.69 கோடியா இருந்த வெளிநாட்டு பயணிகளுடைய எண்ணிக்கை 2020 வெறும் 73 லட்சமா குறைஞ்சது. டாலர் செலவு, எரிபொருள் செலவெல்லாம் மிச்சமாச்சு. எண்ணெய் ஓகே, எரிபொருள் ஓகே. ஒரு வருடத்துக்கு தங்கம் வாங்குறதை ஏன் குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் பெருமளவு தங்கத்தை இறக்குமதி செய்யுது. இதுக்கும் டாலர்களை தான் கொடுக்கணும். எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல தங்கத்தையும் அதிகமா வாங்கினா இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதனாலதான் ஆடம்பரத்துக்காக தங்கம் வாங்குறத குறைக்க சொல்றாங்க. தங்கம் இறக்குமதி குறைஞ்சா டாலர் சேமிக்கப்படும், ரூபாயுடைய மதிப்பு உயரும். அந்நிய செலாவணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொரோனா காலத்துல இந்த கையிருப்பு 45,73,000 கோடி ரூபாயில இருந்து 58 லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்துச்சு. அதனால இந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கிறது, அரசு போக்குவரத்தான பேருந்து, ரயில்களை பயன்படுத்துறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறையெல்லாம் நாட்டுடைய பொருளாதாரத்தை ஓரளவுக்கு காப்பாற்ற உதவியா இருக்கும் அப்படிங்கிறதால அரசு இந்த திட்டத்தை சொல்லியிருக்காங்க. இதை கேட்கல அப்படின்னா சீக்கிரமே எல்லாமே தீர்ந்து போய் நம்ம தான் கஷ்டமும் படணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை இந்தியாவுடைய மிகப்பெரிய பலவீனம் எரிபொருள் இறக்குமதி தான். நமக்கு தேவையான எண்ணெயை நாமளே உற்பத்தி செய்ய முடியாத சூழல்ல எவ்வளவு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இயற்கையான உரங்களை நம்மளே தயாரிச்சா இன்னொரு நாட்டை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடிலாம் வீட்டிலேயே எருவை தயாரிப்போம். இப்பயும் கூட சில இடங்கள்ல அதை தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் அதை கைவிட்டுட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஆடம்பரமாவா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எண்ணெய்க்கு ஆரோக்கியமான சமையல் ஆடம்பரமான சமையலா மாறிச்சோ அப்பல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை அது. அந்த காலத்துல எல்லாம் இந்த பொடி, அந்த பொடி, வித்தியாசமான எண்ணெய், கலர் பொடி இதெல்லாம் போட்டு சமைச்சிட்டு இருந்தாங்களா? ஆனா அப்ப சமையல் இருந்த ருசி இப்ப நம்ம என்னென்னவோ சேர்த்தும் கிடைக்கிறது இல்லை. முன்னாடிலாம் நாமளே காய்கறிகளை விளைவிப்போம். இப்பவும் கொஞ்சோண்டு இடம் இருந்தாலே அதெல்லாம் சாத்தியம்தான். சின்ன சின்ன தொட்டிகளை கூட வளர்க்கலாம். ஆனா அதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம். இந்த மாதிரி போர்கள், நிலைத்தன்மை இல்லாத உலக அரசியல், இதுக்கெல்லாம் பயந்து பயந்து வாழக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தற்சார்பு வாழ்க்கை மட்டும்தான்.